தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிப்பு. தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாடு கடுமையாக அதிகரித்து வருகிறது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 33 விழுக்காட்டிற்கு மேலாக அதிகரித்துள்ளன. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மகேஷ். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையினுடைய விவரங்கள் ஆளுநர் மாளிகையிடமிருந்து வெளியாகி இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் விசேஷமிக்க 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி தமிழக மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் துடிப்புமிக்க தலைமையின் கீழ் தம்முடைய சமூக மற்றும் தேசிய வாழ்வின் அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனைகளை பாரதம் இயற்றி வருவதாக அந்த சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதம் தொடர்ந்து அற்புதமான சாதனைகளுக்கான வரம்பை நிர்ணயித்துக் கொண்டிருப்பதாகவும், கடந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் 30 கோடி சகோதர சகோதரிகளுடைய வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு கடந்த 10 ஆண்டுகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பட்டியலிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, அதோடு தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு துயர சம்பவங்களையும் பட்டியலிட்டு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார். குறிப்பாக ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் இருப்போருக்கான எதிரான கல்வி மற்றும் சமூக பாகுபாடு, அதிர்ச்சியூட்டக்கூடிய தற்கொலைகள் அதிகரிப்பு, இளைஞர்களிடம் வேகமாக பரவக்கூடிய போதைப் பொருள் பயன்பாடு, 4வதாக பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய பிற பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு என 4 முக்கியமான விவகாரங்களை பட்டியலிட்டு தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்போது விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவம் மனதை கலங்க செய்திருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, ஆண்டொன்றுக்கு 20,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக, அன்றாடம் 65 தற்கொலை நடப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் தெரிவிக்கப்படக்கூடிய சூழலில் தமிழகத்தில் மற்றும் மக்கள் தொகையின் அடிப்படையில் தேசிய சராசரியை ஒப்பிடும்போது 2 அளவுக்கு தற்கொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஆபத்தான சூழ்நிலையை தணிக்க அவசர தீர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் ரவி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது போதைப் பொருள் பயன்பாடு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் கடுமையாக அதிகரித்து வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, கஞ்சாவிலிருந்து ரசாயன போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் மாறி வரக்கூடிய போக்கு நிலவுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விட அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயன போதைப் பொருட்களை ஒப்பிட்டால் அவற்றினுடைய 14 மடங்கு அதிகமாகும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த கொடிய அச்சுறுத்தலை சமாளிப்பதோடு போதைப் பொருட்களுக்கான தேவைக்கு எதிரான கண்டிப்பு அமலாக்கம் வாயிலாகவே கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், இருந்தாலும் கூட இதனுடைய பின்னணியில் இருப்பதாக கூறப்படக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஆசையுடன் சக்தி படைத்தவர்கள் செயல்படுவதால் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகி இருப்பதாகவும் ஆளுநர் ரவி சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இறுதியாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் என்பது நடப்பாண்டில் 33% மேலாக அதிகரித்திருப்பதாக ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரிகளும் மகள்களும் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்பட்டும் பாதுகாப்பற்றவர்களாகவும் உணர்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சம்பவம் ஒவ்வொன்றும் நம்மை முன்னேற விடாமல் பின்னுக்கு இழுத்து வளமான மற்றும் வளர்ந்த மாநிலம் மற்றும் தேசமாகிய நாம் மாற வேண்டும் என்ற நம்முடைய கனவை சிதைப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இவற்றை தீவிரமாகவும் உடனடியாகவும் சரி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். தேசம் விடுதலை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அவல நிலையை